हाय फ्रेंड्स நான் உங்கள் கிருஷ்ணவேணி அக்கா இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். என்னன்னு பார்க்குறீங்களா? பொட்டுக்கடலையை வச்சு கடலை உருண்டை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வரைக்கும் யாரும் இதோட ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. நானுமே நிறைய வாட்டி செஞ்சு பார்த்துருக்கேன். செய்யும் போதெல்லாம் என்ன ஆகும்னா, அந்த கடலை உருண்டை பிடிச்சதுமே ஒட்டியும் வராது. அது ஒட்டி வராட்டியும் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் வந்துட்டு அந்த பொட்டுக்கடலை ஒரு நாளையிலே காலையில் செஞ்சால் சாயந்தரமே நமத்து போகும். அந்த மாதிரி நமத்து போகாமல் கடைகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அதை ரகசியத்தை யாருமே சொல்ல மாட்டாங்க. வீடியோ போட்டிருப்பாங்க, நிறைய வீடியோ நானும் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ரகசியத்தை யாரும் சொன்னதில்லை. ஆனால் நான் சொல்கிறேன், வருஷமே ஆனாலும் பொட்டுக்கடலை எவ்வளோ நாளைக்கு தாங்குமோ அவ்வளோ நாளைக்குமே நமத்து போகாமல் கடலை உருண்டை இருக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா, எல்லா கடைகள்லையுமே செய்கிறது தான் இது. நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி லைட்டாக ஒரு பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணிடணும், வறுத்தெடுக்கிற மாதிரி. அப்போனா இந்த எண்ணெயில் வறுத்தெடுக்கும்போது நம்ம அடுத்து பாவு கூட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், வெல்லம் பாவு. அது அப்படியே பாவு கூட்டி வச்சுருக்கேன், இப்போ தான் கூட்டினேன். இதில் இதை போட்டு இது பண்ணும்போது நமக்கு இப்போது நமத்து போகாமல் இருக்கும். நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள்.